श्लोकम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साक्षात् सगण रघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। दत्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 16 பதம் 3. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Ajaharasvamedastarin कांकायं पूरी दशिनान् सारद्वदं गुरु कृत्वा देवयत्राहि கோசராக. படிங்க மாதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத்தியாயம் 16 பரிசித் கலியுகத்தை வரவேற்ற விதம். பதம் 3. அகாரஸ்யத்தாமேதாம் சாத்ரீம் கங்கையாம் பூரி தர்ஷனான் சரத்வதம் குருன் ருத்வா தேத தேவா யத்ராச்ச கோசரகா. பக்தி வேதாந்த சுவாமி சீலபத பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. பரிசித் மகாராஜன் தமக்கு வழிகாட்டுவதற்காக கிருபாச்சாரியாரை ஆன்மீக குருவாக தேர்ந்தெடுத்த பின் கங்கை கரையில் 3 அஸ்வமேத யாகங்களை ஏற்றினார். ஏவலாக்களுக்கு தகுந்த சன்மானங்களுடன் இவை நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த யாகங்களின் போது சாதாரண மனிதனால் கூட தேவர்களை காண முடிந்தது. பொருளுரை. இப்பதத்தில் இருந்து வெவ்வேறு கிரகங்களுக்கு இடையிலான பிரயாணம் உயர்கிரக வாசிகளுக்கு சுலபமானதுதான் என்பது தெளிவாகிறது. சக்தி வாய்ந்த அரசர்களாலும் சக்கரவர்த்திகளாலும் இயற்றப்பட்ட யாகங்களில் பங்கேற்பதற்காக தேவர்கள் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வருவது வழக்கமாக இருந்ததை பாகவதத்தின் பல குட்டுகளிலிருந்து நாம் அறிகிறோம். இங்கும் கூட பரிசித் மகாராஜன் இயற்றிய அஸ்வமேத யாகத்தின் போது பிற கிரகங்களிலிருந்து வந்த தேவர்கள் சாதாரண மக்களுக்கும் காட்சியளித்ததை நாம் காண்கிறோம். சாதாரண மக்களுக்கு பகவான் எப்படி காட்சியளிப்பதில்லையோ அது போலவே தேவர்களும் பொதுவாக அவர்களுக்கு காட்சியளிப்பதில்லை. ஆனால் பகவான் அவரது தனிப்பெருங்கருணையினால் சாதாரண மனிதனுக்கு காட்சியளிப்பதற்காக உலகில் அவதரிப்பது போலவே தேவர்களும் கூட மக்களிடம் உள்ள கருணையால் அவர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். சுவர்க்கவாதிகள் மண்ணுலக வாசிகளுக்கு காட்சியளிப்பதில்லை என்ற போதிலும் பரிசித் மகாராஜனின் செல்வாக்கினால் அவர்கள் காட்சியளிக்க சம்மதித்தனர். மேகம் மழையை பொழிவது போலவே அரசர்களும் இத்தகைய யாகங்களின் போது மிக தாராளமாக செலவு செய்வது வழக்கம். மேகம் நீரின் மற்றொரு வடிவமாகும். அதாவது பூமியில் உள்ள நீர் மேகங்களாக மாறுகிறது. அதே போலவே அரசர்களால் செய்யப்படும் தான தர்மங்கள் பிரஜைகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரிகளின் மற்றொரு வடிவமாகும். ஆனால் தேவைக்கு அதிகமாக மிக தாராளமாக மழை பெய்ந்திருப்பதை காணப்படுவது போலவே இத்தகைய அரசர்களால் செய்யப்படும் தான தர்மங்களும் பிரஜைகளின் தேவைக்கு அதிகமாக காணப்படுகின்றன. திருப்தியடைந்த பிரஜைகள் அரசரை எதிர்த்து ஒருபோதும் கலவரம் செய்ய மாட்டார்கள்.
எனவே அரசாட்சியை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பரிசித் மகாராஜனை போன்ற ஓர் அரசரும் கூட வழிகாட்டுவதற்கு ஒரு ஆன்மீக குரு தேவைப்பட்டார். இத்தகைய வழிகாட்டல் இல்லாமல் ஆன்மீக வாழ்வில் ஒருவரால் முன்னேற முடியாது. தன்னுணர்வு பெற்று உண்மையான வெற்றி அடைவதற்கு ஒருவர் தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் தஞ்சமடைய வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து பரீட்சித் மகாராஜா போன்ற உயர்ந்த அரசர்கள் ஆட்சி செய்யும் போது தேவர்கள் கூட இங்க வந்து சகஜமா வந்துட்டு போவாங்களாம். இப்ப பரீட்சித் மகாராஜா வந்து அஸ்வமேத யாகங்களை, ராஜசூய யாகங்களை எல்லாம் செய்யறாரு. அது வந்து பகவானை திருப்திப்படுத்துவதற்காக. நம்ம பகவத்கீதையில நாம படுத்திருக்கிறோம், யஜ்ஞாத்த கர்மனோ அந்யத்ர லோகோ எம் கர்ம பந்தன அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யாகங்களாக செய்யப்பட வேண்டும். அந்த யாக சக்கரம் எல்லாருக்குமே நினைவு இருக்கும். எப்படி யாகங்கள் மூலமாக தானியங்கள் தேவர்களுக்கு அன்பளிப்பாக தரப்படுகின்றது, அதை ஏற்றுக்கொண்டு தேவர்கள் மீண்டும் அந்த இயற்கையில கட்டுப்படுத்துற தேவர்கள் வந்து மழையை பொழிகிறாங்க. அந்த மழை மூலமாக தானியங்கள் வருது. அப்போ விதிக்கப்பட்ட சட்டங்கள் மூலமாக யாகங்கள் மீண்டும் இயற்றப்படுகின்றது. இப்படி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பகவான் ஏற்கனவே இதை வந்து நம்மளுக்கு அந்த விதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு பக்கம் நாம வாங்குறதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியை தேவர்களுக்கு செலுத்துவதன் மூலமாக தேவர்கள் அதை பகவானுக்கு கொடுக்குறாங்க. இப்ப பகவான் வந்து அவங்களுக்கு சக்தி அளிக்கிறார். அப்படி சக்தி அளிக்கப்பட்ட தேவர்கள் நம்மளுக்கு இயற்கையை பகிர்ந்து கொடுக்குறாங்க. காற்று, மழை, மின்னல், மேகம், நெருப்பு போன்ற எல்லா சக்திகளும் அவங்க கிட்ட இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்குது. டைரக்டா நாம பகவான்கிட்ட பெற தகுதி நம்மளுக்கு கிடையாது. இவ்வாறு யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. எப்போ பகவான் நம்மளை தோற்றுவிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பல கோடி ஆண்டுகளாக, பல இந்த யாக சக்கரம் போய் அந்த அர்ப்பணிப்பு செய்யறதன் மூலமா தேவர்கள் திருப்தி அடைகிறாங்க. திருப்தி அடைந்து அவங்க நம்மளுக்கு அந்த செல்வத்தை எல்லாம் தர்றாங்க. பஞ்சபூதங்கள் நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுறது அவங்கதான். இப்படி வந்து யாக சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கலியுகத்துல இந்த யாகங்கள் எல்லாம் நடத்துவது ரொம்ப சிரமம். ஏன்னா சரியான புனிதமான இடங்கள் கிடையாது. எங்க தோணுனாலும் எலும்புதான் வருது. புனிதமான இடங்கள் கிடையாது, மூலிகைகள் கிடையாது, மகிமை மிக்க மூலிகைகள். ஏன்னா இன்னைக்கு காடெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, மூலிகைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரியான பிராமணர்கள் கிடையாது, சரியான உச்சரிப்பு, மந்திர உச்சரிப்பு கிடையாது, அப்படின்னு பல தோஷங்கள் இருக்கு. அதனால இந்த கலியுகத்துல தோஷத்தினால நாம பண்ற யாகங்கள் பெயரளவு யாகங்களா தான் இருக்கும். அதாவது நெருப்பு வச்சு நாம யாக குண்டங்கள்ல பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதெல்லாம் பெயரளவு புகழுக்காக செய்யப்படும் யாகங்கள். தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் செய்யப்படுற யாகங்கள் அது வந்து சத்துகுணத்துல கூட இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் யாகங்கள் செய்யறாங்க, வீடுகள்ல எல்லாம் நல்லா புகை போட்டு நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு ஜேன்னு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வந்து நிறைய தவறுகளோட செய்வாங்க. அதெல்லாம் வந்து பெயரளவு யாகங்கள். அதனால இந்த கலியுகத்துல அந்த யாகங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்கிறதுனால, தோஷம் வைக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு எளிமையான யாகமான சங்கீர்த்தன யஜ்ஞத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனார். இப்ப யாகம் என்பது என்ன? நாம இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது நாம டெய்லி வீட்டுல யாகம் பண்றோம். அப்ப யாரெல்லாம் வீட்டுல யாகம் பண்றோம்? காலையில எந்திரிச்சு சத்துவகுணம் நிறைந்த அந்த மங்களகரமான நேரத்துல, பிரம்ம முகூர்த்தத்துல நாம் யாரெல்லாம் யாகம் பண்றீங்க, 16 மாலைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வீட்டுல ஒரு யாகத்தை முடிச்சுட்டாங்க. செலவே இல்லாத யாகம், ஆனா நம்பிக்கையோட செய்யப்பட வேண்டிய யாகம். அங்க பகவான் எழுந்தருளி அந்த யாகத்துல பங்கு கொள்கிறார். எப்ப நீங்க நாக்குல பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ அப்பவே வந்து அங்க உட்கார்ந்துக்கிறார். ஓ, என் பக்தன் என்னை அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அவரோட நாமத்தை யார் யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் அவர் ஓடி வந்து ஒட்டிக்கிறார். நாம நிஜமா அவரை வரவேற்கிறோமோ இல்லையோ அவர் வந்து உட்கார்ந்துக்கிறார். சில நாள விருந்தினரை வரவேற்ப உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று
கொண்டாடுற மாதிரி நாமளும் அப்படிதான் இப்ப நிறைய பேர் ஜபம் பண்றோம். உள்ள வந்து பகவான் இருக்கிறாரோ இல்லையோ நாமத்தை நம்ம குரு சொல்லியிருக்காரு சொல்ல சொல்லி அதனால சொல்றேன் அப்படின்னு கடமைக்காக சொல்றோம். ஆனா உண்மையிலேயே சொல்லும் போது எவ்வளவு பெரிய லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா பகவான் நாம வரவேற்கலினா கூட நம்ம மனசுல வந்து நாக்குல வந்து உட்கார்றாருன்னா உண்மையான ஜபம் பண்ணும்போது எவ்வளவு ஒரு வேல்யூவா இருக்குது. இப்போ நாம ஜபம் அப்படிங்கிறது மிக மிக வலிமையானது. நாம் மகாரி பகூத நிஜ சர்வ சக்தி தத்தார்ப்பத நியமத ஸ்மரணே ந கால ஏதா திருசிதவ கிருப்ப பகவன் மமா பிதுர் தெய்வமே திருசம்சாஜனே நானுராக சிஷ்டாஷ்டகத்துல நம்ம 3வது ஸ்லோகம் படிக்கிறோம். நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ். அந்த நாமத்திற்கு எல்லா வலிமைகளும் இருக்கின்றது. பகவானுக்கு என்ன வலிமை இருக்கோ அழகு, புகழ், செல்வம், வீரம், துறவு அப்படின்ற எல்லா வலிமைகளும் அதுல அடங்கி இருக்கு. பகவான் வேறு கிடையாது, நாமம் வேறு கிடையாது. பகவான் வந்து சவுண்ட் இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்துல சப்த வடிவமாக எழுந்திருக்கின்றார். இப்ப பாகவத வடிவமாகவும் எழுந்திருக்கிறார். இப்ப பாகவதத்தை நமக்கு தரையில வைக்க மாட்டோம். ஏன்னா பாகவதம் பகவானாகவே நாம போற்றுகின்றோம். அதனால் பாகவதம் படிக்கிறது பகவானோட நாம் ஒன்றி இருக்கின்றோம். அது போல நாமும் சொல்லும்போது பகவானோட ஒன்றி இருக்கின்றோம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் நீ வந்துட்டப்பா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் 100 ஆயுஸ் அப்படிம்போம். அது டெலிபதி அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் வார்த்தைகள்ல சொல்லும் போது அது டெலிபதி அப்படிம்பாங்க. அது ஏன் சாதாரண மக்களுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது நான் நினைக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது, உள்ளுணர்வு. அப்ப பகவான் எவ்வளவு வலிமையானவர், அவர்கிட்ட ஏன் நாம கான்டாக்ட் பண்ண முடியாது? ஹலோன்னு சொல்றப்போ இங்கிருந்த ஒரு பல காத தூரத்துல நாம வெளிநாடுகள்ல பேசுறோம். அது முடியறப்ப ஏன் பகவான் நாம கான்டாக்ட் பண்ண முடியாது? ஏன்னா பகவான் எங்கும் இருக்கின்றார், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஜடமாகவும் இருக்கின்றார், ஆன்மீகமாகவும் இருக்கின்றார். அவரை வந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம உடனே அவர் கூட கனெக்ட் ஆகுறோம். யூஜ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சான்ஸ்கிரிட் வந்ததுலதான் யோகா. யோகா அப்படிங்கிறது இணைப்பது. எப்படி ஒரு பாலம் அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு இணைக்குது. அப்போ அந்த கரை என்ன பௌதிகம், இந்த கரை என்ன ஆன்மீகம். அப்போ ஆன்மீகத்தையும் பௌதிகத்தையும் இணைப்பது இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற யோகம். இதுதான் பக்தி யோகம், பக்தி தொண்டு என்கின்ற பக்தி யோகம். இந்த பக்தி தொண்டு என்கின்ற பக்தி யோகம் உடனே நம்மை பகவானோட இணைக்குது. மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்ப நாமம் வந்து நாம ரொம்ப லேசா நினைச்சுக்க கூடாது. இப்ப நாம ஏதாவது ஒரு நாமம் சொல்றோம் ஜட ரீதியா, கதவு 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 கதவுன்னு, அதுல ஏதாவது நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது உணர்வு மாறுமா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஜடம். ஆனா ஆன்மீக வார்த்தைகளுக்கு ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது இங்க கிடையாது. அந்த ஆன்மீக வார்த்தைகள் நம்மளுக்கு பகவானோட கருணையில, பக்தர்களோட கருணையில நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. எப்படி நாம ஆன்மீகம் சொல்லிட்டு பௌதிகத்துக்குள்ள இருந்துட்டு ஆன்மீகத்தை தொட முடியும்? நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கலாம். எல்லாமே இங்க பௌதிகம், எப்படிங்க இந்த ஆன்மீகம் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, அதுக்கும் பகவான் வந்து கருணை கொடுக்கிறார். இதோ நான் கொடுக்குறேன், இதை மட்டும் எடுத்துக்கோ. நாம அதை மட்டும் விட்டுட்டு வேற எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதான் வெறும் ரொம்ப காமெடி. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டது உயிர் மூச்சு. ஒரு மீன் எப்படி தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ அது உயிர் வாழ முடியுது, அது போல நாம ஆன்மீக உலகில இருக்கிறப்பதான் இன்பமாக இருக்க முடியும். அந்த ஆன்மீக உலகை நாமளே கிரியேட் பண்ணிக்கணும் இந்த பௌதிகத்துக்குள்ள. அப்பதான் இன்பம் கிடைக்கும். இன்பத்தை வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்ப நம்மளை சுற்றி ஆன்மீக உலகத்தை உருவாக்க பக்தர்களோட துணை வேணும், சத் சங்கம் வேணும். அந்த மந்திர ஒளியை ஜபிச்சுட்டே இருக்கும்போது நம்மை சுற்றி ஒரு ஆன்மீக உலகம் உருவாக்கப்படுகிறது. அதுல நாம ஜீவித்திருக்க முடியும். ஏன்னா நாம தண்ணிக்குள்ள இருந்து வெளியில போட்ட மீன் துடிச்சிட்டு இருக்கிறோம் துன்பத்துல, பௌதிகத்துல. இந்த துன்பத்துல இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி இந்த பகவானோட சிந்தனை மட்டும்தான். அடுத்தது பதம் 4. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 4. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 4. நிஜக்ராஹௌ ஜசாபீர கலிம் திக் விஜயே குவசித்
நிருபலிங்கத்தரம் சூத்திரம் கிணந்தம் கோமிதுனம் பதா. ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. மாதாஜி. படிங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை உலகை வென்று வருவதற்காக புறப்பட்டு சென்ற பரீட்சித்து மகாராஜன் வழியில் ஓர் அரசரை போல் மாறுவேடத்தில் இருந்தவனும் ஒரு சூத்திரனை விட தாழ்ந்தவனுமான கலிபுருஷன் ஒரு பசு மற்றும் எருதின் கால்களை காயப்படுத்துவதை கண்டார். அவனை தண்டிப்பதற்காக உடனே அவனை கைப்பற்றினார். பொருளுரை: ஓர் அரசர் உலகை வென்று வர புறப்பட்டு செல்வாரானால் அது தன் பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்ல. பரீட்சித்து மகாராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் உலகை வென்று வருவதற்காக வெளியேறினார். மற்ற சிறிய நாடுகளை கைப்பற்றும் நோக்கத்துடன் இதை அவர் செய்யவில்லை. அவர் உலக பேரரசராக இருந்ததால் எல்லா சிறு நாடுகளும் ஏற்கனவே அவரது ஆட்சிக்கு கீழ்ப்பட்டிருந்தன. மக்கள் கடவுள் பக்தியுடன் செயற்படுகிறார்களா என்பதை கண்டு வருவதற்காகவே அவர் வெளியேறி சென்றார். அரசர் பகவானின் பிரதிநிதி என்பதால் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் கடமைப்பட்டவராகும். படத்தை பெருக்குவதனும் கேள்விக்கே இடமில்லை. எனவே வீரரசரை போல் உடை அணிந்திருந்த இழிவான மனிதன் ஒருவன் ஒரு பசு மற்றும் எருதின் கால்களை காயப்படுத்துவதை கண்டதும் உடனே அவர் அவனை கைப்பற்றி தண்டித்தார். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிருகமான பசு துன்புறுத்தப்படுவதையோ அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரான பிராமணர் அவமதிக்கப்படுவதையோ அவர் அரசனால் பொறுத்து கொள்ள முடியாது. பிராமண பண்பாட்டை விருத்தி செய்து கொள்வதே மனித நாகரிகமாகும். பால் அற்புதமான ஒரு உணவாகும். அதில் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான எல்லா ஜீவ சத்துக்களும் உள்ளன. அதன் உதவியுடன் மனிதனால் உயர்ந்த நோக்கங்களை அடைய இயலும். சத்துவ குணத்தை விருத்தி அடைய செய்வதால் மட்டுமே பிராமண பண்பாட்டை வளர்க்க இயலும். இதற்கு பால் பதார்த்தங்கள், பழங்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவை இன்றியமையாதவையாகும். மனித சமூகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிருகமான ஒரு பசுவை அரசனை போல் உடை அணிந்துள்ள ஒரு கருநிற சூத்திரன் ஒருவன் துன்புறுத்துவதை கண்டு பரீட்சித்து மகாராஜன் ஆச்சரியமடைந்தார். மோசமான நிர்வாகமும் சண்டை சச்சரவும் கலியுகத்தின் அடையாளங்களாகும். இழிவடைந்த நிலையில் உள்ள மக்களின் குணங்களை பெற்றிருப்பவர்களும் வாழ்வில் உயர்ந்த நோக்கங்களை கொண்டிராதவர்களுக்குமான பயனற்ற மக்கள் நாட்டு நிர்வாகத்தின் தலைமை பதவிக்கு வருகின்றனர். இவர்கள் தன் ஒழுங்கீனமான நிர்வாகத்திற்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் மூல காரணமாக உள்ளனர். அரச பதவியில் உள்ள இத்தகைய மனிதர்கள் முதலாவதாக பசுக்களை வதைத்தும் பிராமண பண்பாட்டை அழித்தும் சமூகத்தை நரகத்தை நோக்கி தள்ளிவிடுவது நிச்சயம். நன்கு பயிற்சி பெற்றவரான மகாராஜன் உலகில் உள்ள எல்லா சண்டை சச்சரவுகளுக்கும் மூல காரணத்தை அறிந்து கொண்டதும் அதை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க கலிபுருஷன் அவர் கருப்பான மனித உருவம் எடுத்து வீரனை போல கவசம் அணிச்சிட்டு வர்றாரு. அவர் வந்து பசு எருது அதன் கால்களை எல்லாம் காயப்படுத்துறாரு. அதை பார்த்து அங்க அந்த கால அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாறு வேடம் போட்டு அந்த அவங்க ராஜ்யத்தை வலம் வருவாங்க. எதற்காக அப்படின்னா மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, எந்த கேரக்டரை அவங்க வளர்த்தி வச்சிருக்காங்க, பகவானோட சிந்தனையில் இருக்காங்களா, இல்ல வெறும் மனித வாழ்வை அற்பமாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்த்து அவங்கள நல்வழிப்படுத்துறதா அரசனோட கடமை. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லி அரசன் எப்படியோ அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. அப்ப அரசன் வந்து எப்பவுமே ஒரு உயர்ந்த குலத்தினர் இருந்து வருவாரு. அவர் வந்து தனியாக ஆட்சி செய்யறது கிடையாது. அவர் பிராமணர்களுக்கு மதிப்பு கொடுப்பார். கோ பிராமண பிதா எச்ச. ஏன்னா பகவானாலேயே பசுக்களும் பிராமணர்களும் மதிக்கப்படுறாங்க. பிராமணர்கள் ஏன் மதிக்கப்படுறாங்கன்னா எப்பவுமே அவங்க சத்துவ குணத்தில் நிறைஞ்சிருப்பாங்க. பிரம்மனை அறிந்தவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப அவங்க வந்து தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களா இருப்பாங்க. நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறத ஆத்ம தத்துவத்தை அறிந்திருப்பாங்க. பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா. அதனால அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அவங்க சத்துவகுணத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. யஜன யாஜன படன பாடன தான புரோகித அப்படின்னு சொல்லி அவங்க டியூட்டி, அவங்க கடமையை அவங்க சரியா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சுத்த சத்துவ நிலைக்கும் போவாங்க. ஆனா ரஜோகுணத்துல தமோ குணத்துல இருக்கிறவங்கனால அது முடியாது.
பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப ரஜோகுணத்துல ஆட்சியாளும் சத்துவகுணத்திலயும் இருப்பாங்க. சில சமயம் ஆட்சியாளும் ராஜாக்களுக்கு இவங்க வந்து வழிகாட்டுவாங்க. அந்த காலத்துல அவங்க சம்பளம் எல்லாம் வாங்குறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை வந்து ராஜாக்கள் நிறைவு செய்வாங்க. தானம் வழங்குவாங்க. தானியங்களாகவும் பொற்காசுகளாகவும் பசுக்களாகவும் தானம் வழங்குவாங்க. பிராமணர்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் உயர்ந்த செயல். ஏன்னா அவங்க கற்றறிந்தவர்கள், தவறான பாதையில போகாதவங்க. அதனால அந்த தானம் வந்து சத்துவகுண தானம். ஆனா ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் செய்யப்படும் தானம் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. அதுல யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், என்ன நோக்கத்துடன் கொடுக்கிறோம், அது எல்லாமே அங்க அடங்கி இருக்கு. அப்ப அது போலதான் தவம், தானம், யாகம் எல்லாமே வந்து சத்துவகுணத்துல ரஜோகுணத்துல தமோ குணத்துல செய்யப்படுறது வெரைட்டியா நிறைய இருக்கு. ஆனா நாம பொதுவா பொதுவா ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இதுல புண்ணியம் வரும்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு மக்கள் அந்த குணங்களோட நடவடிக்கை என்ன அப்படிங்கறது தெரியாமையே, குணத்தை பற்றி அறியாமலேயே அவங்க வந்து நிறைய செயல்களை செய்வாங்க. அதனால குழப்பம் அடைவாங்க. பாவத்தை புண்ணியமா நினைச்சுக்குவாங்க, புண்ணியத்தை பாவமா நினைச்சுக்குவாங்க. அப்ப மாயையோட லீலை இதெல்லாமே. இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் காட்டுறது. அப்ப மாயையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற அவங்கனால எதுவுமே தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு எதையும் பாக்குறது இல்ல. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தின் கண் கொண்டு பாக்குறது கிடையாது. அவங்க மனக்கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு போற ஒரு மூடர்களா இருப்பாங்க. நான் செய்யறதுதான் கரெக்ட், எப்படி பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம், பொய் அகங்காரத்தின் உச்சத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யார் சொல்றது கேட்க மாட்டாங்க. யாருன்னா பிராமணர்களோ ஒரு குருவையோ அணுக மாட்டாங்க, சாஸ்திரத்தை அணுக மாட்டாங்க. குரு சாது சாஸ்திரா அதுதான் ரொம்ப முக்கிய வாழ்க்கையில. ஆனா யாரையுமே அணுகாம பொய் அகங்காரத்துல அவங்க மனக்கற்பனையில மனோர தேனாசதி தாவதோபகி அப்படின்னு மனக்கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப வந்து முக்கியமான இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பசு ஏன் சில பிரபுபாதர் சொல்றாருன்னா, ஒரு பசுவோட பாலை தான் நாம வாழ்நாள் ஃபுல்லா இருந்துரும். தாய்ப்பாலை வந்து நம்ம ஒரு 3 வருஷம் இல்ல மேக்சிமம் 5 வருஷம் அறந்தவங்க இருக்காங்க. ஆனா பசுவோட பால் இறக்கும் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பலன் தருகின்றது. அது பல்வேறு உணவுப் பொருட்களை நம்மளுக்கு கொடுக்குது. பசுவின் பால் தயிராக மாற்றப்படுகிறது, டோஃபு, பன்னீர், இன்னும் பல பொருட்களாக மாற்றப்பட்டு வெண்ணெய், மோர், தயிர், இப்படி பல பொருட்களாக மாற்றப்பட்டு நமக்கு உடம்புக்கு அது வந்து நல்ல உறுதி தருகிறது. அது சத்துவகுண உணவு. இப்ப ரஜோகுண உணவு, தமோகுண உணவெல்லாம் நாம பகவத்கீதையில படிச்சோம். எந்த உணவை சாப்பிட்டா எந்த குணம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு. அப்ப பால் போன்ற பொருட்களை எடுத்துக்கும் போது சத்துவகுணம் மேலோங்குகின்றது. நீங்க பல மிருகங்களை அடிச்சு சாப்பிடும் போது அங்க தமோகுணம் மேலோங்குகின்றது. ரஜோகுணம் காரமான புளிப்பான பழைய சாதங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது ரஜோகுணம் மேலோங்குது. ஆனா பால் போன்ற தானியங்கள் போன்ற பொருட்களை பகவானுக்கு அர்ப்பணித்து அதை பிரசாதமாக உண்ணும் போது சத்துவகுணம் மேலோங்குகின்றது. மூளையின் நுண் செல்கள் அது வந்து வலுப்பெறுகின்றது. அப்பதான் நம்மளுக்கு புத்தி ஷார்ப்பா இருக்கும். நீங்க தமோகுண சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பகவானை பத்தி நினைச்சீங்கன்னா நினைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க அந்த உணவு வந்து உணவுக்கும் அந்த புத்தி கூர்மைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்ப பிராமண குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. சீக்கிரமா மெமரி பவர் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே சத்துவகுண உணவுகளை எடுத்துக்கிறாங்க. மென்மையா பேசுவாங்க. அவங்க பேசுறது கூட சத்தமா இருக்காதோ. அப்போ உடல்ல வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்க வந்து பயில்வான் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப முரட்டுத்தனமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்பவுமே சத்துவகுணத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க சீக்கிரம் பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப கடுமையா சண்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ கோ பிராமணர், பசுவும் பிராமணர்களும் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவங்கள வந்து நாம துன்புறுத்த கூடாது. அது வந்து ரொம்ப பாவகரமான செயல். ஆனா இங்க வந்து இந்த கலிபுருஷன் துன்புறுத்துறாரு. அதை பார்த்துட்டு பரீட்சித் மகாராஜாவால சும்மா இருக்க முடியல. ஏன்னா தன்னோட ஆட்சியின் கீழே
எந்த துன்பமும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவர் உறுதியா இருந்தாரு. உடனே வாளை எடுத்து வெட்ட போறாரு. ஆனா கலிபுருஷன் சரணடைஞ்சிடறாரு. அதனால அவரை வெட்டாம விட்டுறாரு. சரணடைந்தவர்களை எப்பொழுதுமே காப்பது சத்திரியர்களோட கடமை. இங்கெல்லாம் இந்த காலத்துல சரணடைந்த இலங்கை போர் நடக்கும்போது நாம பார்த்திருப்போம். கையை தூக்கி சரணடைந்த அப்பாவி மக்களையும் கூட கொன்னு குவிச்சுட்டாங்க. இதெல்லாம் அதர்மமானது. போர் முறையில கூட தர்மம் இருக்கின்றது. சரணடைந்தவங்கள உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணணுமே தவிர கொல்லக்கூடாது. இப்படி மோசமான நிர்வாகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சண்டை சச்சரவு, இதுதான் கலியுகத்தோட அடையாளம். பிரேயனால் அல்பாயுசக சப்யகலா வஸ்மினிவே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கேகி உபத்துரதகன். ஏன்னா ஒரு நாய்க்கு ராஜாவோட சட்டை போட்டு அரண்மனையில உட்கார வச்சாலும் என்ன செய்யும்? அது லொல்லுன்னு தான் உழைக்கும். கரண்ட் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கும். அது மாதிரி அற்பராத்திரியில கொடை பிடிக்கிறவங்க இருக்காங்க. திடீர்னு மேல செல்வாக்கு வந்தது அப்படின்னா அவங்க தன்னுடைய குணங்களை காட்ட ஆரம்பிச்சுறாங்க அந்த இடத்துல. அப்போ இங்க இந்த சமுதாயத்துல நிறைய மக்கள் குழப்பத்தை உருவாக்குறக்கே அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா, சனாதனம்னா என்னன்னு தெரியாது, அவங்க பிராமணர்கள்னா என்னன்னு தெரியாது. பிராமணர்கள்னா பிறப்பால பிராமணர்கள் தான் நினைக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்த விரும்பல. ஏன்னா மக்களை குழப்பத்துல வச்சிருந்தாதான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். தெளிவா இருந்தாங்கன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் முட்டாள்களாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆன்மீக ஞானம் புகட்டப்படுவது கிடையாது. பௌதிகத்துல அவங்க நிறைய வேண்டாத பாடங்களை எல்லாம் அப்படியே புகுத்தப்பட்டு அவங்க ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் இயங்கிட்டு இருக்காங்க. காசு கொட்டுறதுதான் குழந்தைகளுக்கு சொல்லி தரப்படுது. அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் என்ன, வேதங்கள்னா என்ன, வேதங்களோட அடிப்படை என்ன, அதனோட நோக்கம் என்ன, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால சமுதாயம் சீர்கெட்டு கொண்டே இருக்கின்றது. சிலர் நம்மள மாதிரி சிலர் வேதங்களை படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா உண்டு, இல்லைன்னா அதுவும் இல்லை. இப்போ அதனாலதான் ஆரம்பத்திலேயே என்ன சண்டை இங்க பரீட்சித் மகாராஜா சண்டை சச்சரவுக்கெல்லாம் மூல காரணத்தை அறிந்து அதை ஆரம்பத்திலேயே நிறுத்த விரும்புறார். அடுத்தது பதம் 5. சௌனக உவாச்ச கஸ்ய ஹேதோ நிஜக்ராஹ கலிம் திக் விஜயே நிரூப நிருதேவத் சின்ன திருத்சூத்ர கோஷௌ காம்ய பதாஹனத் தத்கத்யதாம் மகாபாக யதி கிருஷ்ண கதாஸ்ரயம். ஹரே கிருஷ்ண. படிக்கிட்டீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராஸ் பக்தி வேதாந்த பிரபுபாதா ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சௌனக ரிஷி கேட்டார். ஓர் அரசரை போல் உடையணிந்து ஓர் பசுவை தன் காலால் உதைத்த அவன் சூத்திரர்களிலேயே இழிவானவன் என்பதால் அவனை ஏன் பரீட்சித் மகாராஜன் தண்டித்ததோடு விட்டுவிட்டார்? இவ்விஷயங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உள்ளவையாக இருக்குமானால் அவற்றை தயவு கூர்ந்து விவரிக்க வேண்டுகிறேன். பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் குற்றவாளியை கொல்லாமல் அவனை தண்டித்ததோடு விட்டுவிட்டதை கேட்ட சவுனகரும் ரிஷிகளும் ஆச்சரியப்பட்டனர். ஓர் அரசரை போல் உடையணிந்து பொதுமக்களை ஏமாற்ற விரும்பியவனும் அதே சமயம் புனிதமான மிருகமாகிய பசுவை துன்புறுத்தியவனுமான அந்த குற்றவாளியை பரீட்சித் மகாராஜனை கொன்றதொரு பக்தியில் அரசர் உடனே கொன்றிருக்க வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது. கலியுகத்தில் சூத்திரர்களிலேயே கடைப்பட்டவர்கள் நாட்டின் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதையும், பசுக்களை வதைப்பதற்கு நவீன வசதிகள் கொண்ட கசாப்பு கூடங்களை திறப்பார்கள் என்பதையும் அக்காலத்து ரிஷிகளால் நினைத்து பார்க்கவும் இயலவில்லை. ஏமாற்று காரணம் பசுவை நிந்தித்தவனுமான ஒரு சூத்திரனை பற்றி கேட்பது சிறந்த ரிஷிகளுக்கு அவ்வளவு உற்சாகம் ஏற்படவில்லை என்ற போதிலும் அதற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதை பற்றி அவர்கள் கேட்க விரும்பினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களில் மட்டுமே அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தனர்.
கிருஷ்ணரை பற்றி கதையுடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த விஷயமும் நன்மை பயக்கக்கூடியதாகும். மானிட சாஸ்திரம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் நாகரீகம் போன்ற பல விஷயங்கள் பாகவதத்தில் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ளதால் இவை கேட்க தகுதியுடையவை ஆகின்றன. எல்லா விஷயங்களிலும் தூய்மைப்படுத்தும் பொருளாக உள்ளவர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜட உலகில் உள்ள அனைத்தும் 3 பௌதீக குணங்களிலிருந்து உண்டானவை என்பதால் அவை அனைத்தும் அசுத்தமானவை ஆகும். ஆனால் அவற்றை தூய்மைப்படுத்துபவர் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஜட விஷயங்கள் எல்லாமே முக்குணங்களுக்கு உட்பட்டவை. ஆனா அதை எப்படி தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் களவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. ஒரு முறை சொன்னால் அது உண்மை, 2 முறை சொன்னால் சத்தியம், 3 முறை சொன்னால் அது பரம சத்தியம். அதனாலதான் கோர்ட்ல கூட 3 தடவை கூப்பிடுவாங்க ஒரு பேரை. அப்ப பகவத்கீதையை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு 3 தடவை சொல்லுவாங்க. இப்ப இங்க ஏன் இப்படி வலியுறுத்தி சொல்லப்படுகிறது நாரதிய புராணத்துல அப்படின்னா, பகவான் நாமத்தை தவிர வேற கதியே கிடையாது. இந்த உலகத்துல தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரே வஸ்து என்ன அப்படின்னா பகவானுடைய திருநாமம். அப்ப இங்க சௌனக மகரிஷிகள், சௌனகர் அவருக்கு கீழே இருக்கிற ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு ஒரு பெரிய துரோகியை எப்படி அவர் கொல்லாம விட்டார். அப்போ அவங்க பாருங்க, உடனே ரிஷிகள் எல்லாம் அங்க யாரு பெண்கள் கிடையாது, முதியவர்கள் கிடையாது, இல்ல கிரகஸ்தர்கள் கிடையாது, எல்லாருமே சன்னியாசிகள், ரிஷிகள். அவங்கதான் அங்க கூடியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாகவதம் கேட்கறதுக்கு அவங்களாலதான் முடியும். சாதாரண மக்களுக்கெல்லாம் பாகவதம் அது திறந்து விடப்படவில்லை. பாகவதம் கேட்கணும்னா ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கெல்லாம் இப்ப பாருங்க, எங்க பாரு நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா பாகவத சொற்பொழிவு நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா எப்பவுமே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒண்ணுக்கு வலிமை இருக்காதுங்கிறது நம்ம மூலமா தெரியுது. ஏன்னா ரொம்ப வலிமையான ஒன்று நம்மளுக்கு பகவான் இந்த கலியுகத்துல கொடுக்குறாரு. ஆனா அது ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமோ தகுதியோ நாம வளர்த்துக்கல. இப்போ பாகவதம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. அதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவன் அந்த வைப்ரேஷன் அந்த வீதியே பயன்பெறுமாமா. அதனால சப்தாகம் சொல்லிட்டு காசு கொடுத்தெல்லாம் கேட்கறாங்க. அது ரொம்ப வலிமை குறைந்தது. ஏன்னா பாகவதர்களிடமிருந்து கேட்கும் பாகவதம் வேற, காசுக்காக சொல்ற பாகவதம் வேற. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ரிஷிகளால் பேசப்பட்ட அந்த பாகவதத்துல அவங்க கேக்குறாங்க, எப்படி விட்டார் பரீட்சித் மகாராஜா அந்த துரோகிய? பசுவை கொல்லும் ஒருத்தனை. அவங்களுக்கெல்லாம் அப்ப ஆச்சரியம். ஏன்னா பசுவை வதைக்கிறதெல்லாம் பெரிய குற்றம். ஆனா இன்னைக்கு பாருங்க, தோலுக்காக பசுவை வதைக்கிறதுக்காக ஃபேக்டரியே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் கலியுகத்துல? அரசாங்கம் அதை ஊக்குவிக்கின்றது. அதனாலதான் இன்னைக்கு பல பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, கொரோனா போன்ற துர்சம்பவங்கள் நிகழ்கின்றது. அப்பப்ப பகவான் தண்டிக்கிறார் இயற்கை மூலமா. ஏன்னா பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள், சட்டத்தை மீறும் போது அவர்னால எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? பசுக்களை, பிராமணர்களையும் வதைப்பது அவருக்கு ரொம்ப பொறுக்க முடியாத செயல் அது. அப்ப எப்படி விட்டார் அப்படின்னு சௌனகரும் மற்ற ரிஷிகளும் கேக்குறாங்க. அப்ப அவங்க கேக்குற கேள்வி பாருங்க, கிருஷ்ணருக்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? உடனே அவங்க நினைக்கிறது என்ன? சம்பந்த ஞானம். உடனே சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க. அபிதேய ஞானம், சம்பந்த ஞானம், பிரயோஜன ஞானம். அப்போ சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க, கிருஷ்ணருடன் சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க. நாம ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே அதை நினைச்சு பார்ப்போமா? ஓ, கிருஷ்ணர் தான் எனக்கு அதை கொடுத்தார், அதனாலதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இல்ல அவன் என்னை மேல மோதிட்டான், அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நாம வெளிப்புற அந்த குருட்டு பார்வையில தான் பார்ப்போமோ தவிர உள்ள ஞான சக்சு கொண்டு பார்க்க மாட்டோம். ஞானத்தின் பார்வையில பார்க்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி கர்மா இருக்கு, இப்ப ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா குடுகுடுன்னு போயிட்டு இருக்கு இந்த நவீன யுகம்.
வாழ்க்கையில யார் என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க. அதனால நினைக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு. உடனே சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க கிருஷ்ணர் கூட. அவருக்கு அப்ப ஏன் அவர் கொல்லல அப்படின்னா ஏதாவது சம்பந்தம் இருக்கும் கிருஷ்ணரோட. அது கரெக்ட் தான். அப்போ அவர் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்டவர். கலியுகத்துல கலிபுருஷன் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்டவர் மக்களை தண்டிக்கிறதுக்காக. கலியுக மக்களுக்கு தண்டனை யார் மூலமா கிடைக்குது? கலிபுருஷனால. ஒரு பக்கம் களி, இன்னொரு பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மாயினால் அடி. அப்ப அதனாலதான் பகவான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அவர் கருணையும் காமிக்கிறார். ஒரு அம்மா குழந்தைய அடிக்கிறா அப்படின்னா எப்பவுமே அடிச்சிட்டு இருப்பாளா? தப்பு செஞ்சா அடிப்பா. அப்ப திருந்தாத பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாளா? சாப்பாடும் கொடுப்பா, அடிக்கவும் செய்வா, கொஞ்சமும் செய்வா. அது போல பகவான் நம்மளுக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றார்? இந்த கலியுகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ இந்த அடி வாங்க வேண்டாம், நீ வா, என்னோட நாமத்தை சொல்லு, நீ என்கிட்ட வந்துரு, இந்த துக்காலயத்துல வேண்டாம். ஏன்னா துக்கங்கள் நிறைந்த உலகம், என்ன செஞ்சாலும் உனக்கு துக்கம் தான் வரும். திருப்பி திருப்பி சைக்கிள் செயின் மாதிரி அது திருப்ப திருப்ப துக்கம் தான் வந்துட்டு இருக்கும். அதனால நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி பகவான் நம்மளுக்கு நாமத்தை கொடுத்திருக்கார். எங்கிட்ட அடைக்கலம், ஆශ්‍රயா, அடைக்கலம் அடை அப்படிங்கிறார். ஆனா நம்ம அதை மறந்துட்டு மத்ததெல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த ஜட உலகம் 3 பௌதீக குணங்கள்ல இருந்து உண்டானது. அதனால அது அஸ்தமானது. என்ன செஞ்சாலும் இந்த 3 குணத்துலதான் செய்வோம். அதுக்கு மேல சுத்த சத்துவ நிலையில இருக்கிறோம் அப்படின்னா எப்ப பகவானை பற்றி நினைக்கிறோமோ, எப்ப பாகவதம் பேசுகின்றோமோ, பகவத்கீதை கேட்கிறோமோ, ஸ்ரவணம் கீர்த்தனம் அதெல்லாம் பண்றப்பதான், ஸ்மரணம் பகவானை பற்றி நினைக்கும் போது மட்டும்தான் சுத்த சத்துவ குணம். அப்பதான் நாம இந்த முக்குணங்கள்ல விடுபட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ்நாள்ல கணக்கிட்டா இந்த சுத்த சத்துவ நிலையில எத்தனை நேரம் இருந்திருக்கோம்? அப்ப யமன் நம்ம மரண நேரத்துல கணக்கிடுவார். நாம எந்த குணங்கள்ல இருந்தோம், அதுக்கு தகுந்த உடல் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது நிறைய நேரம் நம்ம பார்த்தா முக்குணங்கள்ல தான் இருந்திருக்கோம். ரொம்ப கம்மியான நேரங்கள்ல தான் நாம சுத்த சத்துவ நிலையில இருந்திருக்கோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் போது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? யாரெல்லாம் பாகவதம் எவ்வளவு நேரம் கேட்கிறோமோ அந்த நேரங்கள்ல நம்மளுக்கு பாவ விளைவுகள் கிடையாது. ஆனா மற்ற நேரங்கள்ல முக்குணங்கள்ல செயல்படும் போது பாவ விளைவுகளும் புண்ணிய விளைவுகளும் நம்மளை தாக்குறதுனால அந்த அடிப்படையில் நம்மளுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டா நினைச்சு பாருங்க. மனித பாகவதம் கேட்காதவங்க, பகவத்கீதை படிக்காதவங்க, நாமம் சொல்லாதவங்களுக்கு மனித உடம்பு கூட கிடைக்காது. ஷூ துர்லபம். ஏன்னா அது மிகவும் அரிதானது மனித உடல். அடுத்தது பதம் 6. அதவாசிய பதாம்போஜ மகரந்த லிகாம் சதாம் கிம் அன்யைரசத் ஆலாபைர் ஆயுஷோ யத சத்வியயஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிக்கிறாங்களா யாரும்? ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. படிக்கலாம் மாதாஜி. படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க அடுத்து கூட நான் படிக்கிறேன். படிங்க. சரிங்க மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. கிடைக்கும் தேனை சுவைப்பதில் பட்டவர்கள் ஆகும். மதிப்புமிக்க ஒருவரது வீணாக்கக்கூடிய விஷயங்களால் என்ன பயன்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது பக்தர்களும் உன்னதமான நிலையில் உள்ளனர். எனவே பகவானையும் அவரது பக்தர்களையும் பற்றிய விஷயங்கள் சம நன்மையை அளிப்பவை ஆகும். குருட்சேத்திர யுத்தம் அரசியலும் தந்திரங்களும் நிறைந்ததாகும். ஆனால் அதன் விஷயங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டு இருந்ததால் பகவத்கீதை உலகமெங்கும் போற்றி வழங்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி. ஓகே. இதாயிடுச்சுங்க, மியூட் ஆயிடுச்சு. சரி. உண்மையாகவே பகவானுடன் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு தூய பக்தருக்கு பகவானுடனோ அல்லது அவரது தூய பக்தர்களுடனோ இணைக்கப்படும் இத்தகைய பௌதீக விஷயங்களும் திவ்யமானவையே. இதுவரை பாண்டவர்களின் செயல்களை பற்றி நாம் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தோம். இப்பொழுது பரீட்சித் மகாராஜனை பற்றிய விவகாரங்களில் நாம் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இவ்விஷயங்கள் அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டவை என்பதால் இவை உன்னதமானவை ஆகும். இவற்றை கேட்பதில் தூய பக்தர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர்.
பீஷ்ம தேவரின் பிரார்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதை பற்றி நாம் முன்பே விளக்கி இருக்கிறோம். நம்முடைய ஆயுள் மிகவும் நீண்டதல்ல, மேலும் எப்போது உயிரை விட வேண்டியிருக்கும் என்பதையும் உறுதியாக கூற முடியாது. எனவே ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத விஷயங்களில் நொடிப்பொழுதையும் வீணாக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமையாகும். ஒரு விஷயம் எவ்வளவு இனிமையானது என்றாலும் அது கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அதை கேட்பதில் பயனில்லை. ஆன்மீக கிரகமாகிய கோலோக விருந்தாவனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய வசிப்பிடமாகும். அது ஒரு தாமரை பூவின் வட்டமான அடுக்கை போன்ற வடிவமைப்பை கொண்டுள்ளது. பகவான் எந்த ஒரு பௌதீக உலகிற்கு வருவதாக இருந்தாலும் அங்கு வசிப்பதற்கு தமது சொந்த வசிப்பிடத்தையும் உள்ளபடி அங்கு தோற்றுவிக்கிறார். இவ்வாறாக அவரது பாதங்கள் எப்பொழுதும் அதே பெரிய தாமரை மலரின் வட்டமான அடுக்கிலேயே பதிந்துள்ளது. அவரது பாதங்களும் தாமரை மலரை போலவே அழகானவையாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை பாதங்களை உடையவர் என்று கூறப்படுகிறார். ஒரு ஜீவராசி நித்திய ஜீவனாவான். ஜட சக்தியுடன் ஆன தொடர்பின் காரணத்தால் அவன் பிறவி சூழலில் சிக்கிக் கொண்டு உள்ளான். அத்தகைய ஜட சக்தியிலிருந்து விடுபடும் போது ஜீவராசி முக்தியடைந்து பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார். தங்களது பௌதீக உடல்களை மாற்றிக் கொள்ளாமல் நிரந்தரமாக வாழ விரும்புபவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் தங்களது பொன்னான நேரத்தை விரயமாக்க கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம பங்கஜ நாப்பாய நம பங்கஜ மாலினேடு நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரேயே அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி பாடுவாங்க. அப்ப பகவானை எப்பவுமே தாமரை கண்கள் உடையவர், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர், தாமரை இதழ் போன்ற உதடுகளை உடையவர், தாமரை பூ போன்ற மென்மையான பாதங்களை உடையவர், மென்மையான கைகளை, தாமரை பூ போன்ற கைகளை உடையவர் அப்படின்னு சொல்லி பகவானை தாமரை, அந்த பங்கஜ அப்படிங்கிற தாமரையோட சேர்த்து நிறைய வர்ணனைகளை நாம பார்க்கலாம். ஏன்னா அவர் தாமரை போன்ற அந்த கோலோக விருந்தாவனமானது தாமரை பூவின் வட்டமான அடுக்கை போன்ற வடிவை கொண்டது. அதுல சென்ட்ரல் இருக்கிறது தான் கோலோக விருந்தாவனம். அந்த இதழ்கள் எல்லாம் வைகுண்டங்கள், சுற்றில இருக்கிற இதழ்கள் எல்லாம் பல்வேறு வைகுண்டங்கள். இப்ப எப்பவுமே அவரது தாமரை போன்ற பாதங்கள் அழகானவை, அவை எப்பொழுதும் போற்றப்படுகின்றன. இப்ப பகவான் கிருஷ்ணர் மிகவும் உன்னதமான நிலையில், அவர் மட்டும் கிடையாது, அவரது பக்தர்களும் உன்னதமான நிலையில் இருக்கிறாங்க. பகவானோட சம்பந்தப்பட்ட பௌதீக பொருட்கள் எல்லாமே ஆன்மீகமாகின்றது. இப்ப பகவான்கிட்ட ஒரு பூவை நாம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா அந்த பூ செடியில் இருக்கிற வரைக்கும் அது பௌதீகம். ஆனா பகவான்கிட்ட போறப்போ அது ஆன்மீகம். ஒரு பிரசாதம் பகவான்கிட்ட போறப்போ பிரசாதம் ஆகுது, அதுக்கு முன்னாடி அது போகாவா இருக்கு. அப்போ சாப்பாடு அப்படிங்கிறோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேக்குறது வெறும் அது ஆஃபர் பண்ணாத ஃபுட், பகவானுக்கு அர்ப்பணிக்கல அப்படின்னா அது பல குணங்கள்ல அது அந்த தானியமானது உருவாக்கப்பட்டு அது பாவத்தை ஏந்தி வருது. ஆனா பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அதை சுத்தமாக்கி தர்றாரு. அப்ப அது பிரசாதமா மாறுது. சோ பகவான்கிட்ட எது போனாலும் அது ஆன்மீகமா மாறுது. அப்ப நாம கூட பௌதிகமான பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. அப்ப நம் புலன்கள் எல்லாம் என்ன பண்றோம், நாம பௌதிகமான புலன்களை பகவானுக்கு தொண்டு செய்யும் போது அவை ஆன்மீக புலன்களாக மாறுகின்றது. இப்படி யார் ஒரு இந்த டெக்னிக் சயின்ஸை தெரிஞ்சாங்களோ அவங்க எல்லாம் ஆன்மீகத்துல கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஆனா இந்த சயின்ஸ் தெரியாதவங்க எப்படி ஒரு பௌதிக விஷயத்தை ஆன்மீகமாக மாற்றுவது? இப்ப உங்களுக்கு என்ன இருக்கோ அதெல்லாமே பௌதிகமா இருக்கிறத ஆன்மீகமா மாற்றலாம். ஆனா அதுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாதாரண செல்போன் இப்ப நாம என்ன பண்றோம், ஆன்மீகமா யூஸ் பண்றோம். இதே செல்போனை வச்சுக்கிட்டு நீங்க யூடியூப் பார்க்கலாம், கூகுள் மேப் போயிட்டு ஏதாவது பார்க்கலாம், இல்ல கூகுள்ல நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாம் எதுக்குமே உதவாது. பகவானை பற்றி செய்தி மட்டும்தான் நம்மளுக்கு உதவ போகுது. இது பாகவதம் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நம்மளுக்கு புரிய வரும்.
எறும்பூர கல்லும் தேயுங்கிற மாதிரி நம்மளுக்கு முதல்ல புரியாத விஷயங்கள். ஏன்னா ஜட நோயினால நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த ஜட நோய்க்கு மருந்து என்ன? பகவானுடைய மந்திரம் ஒண்ணுதான், பகவானை பற்றிய விஷயங்கள் ஒண்ணுதான். அப்ப அது வந்து இதயத்துல போய் அந்த அழுக்குகளை எல்லாம் எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு புரிய வரும். மெதுவா தான் நம்ம கிளீன் ஆகும். எடுத்த உடனே நாம வந்து டிப் பண்ணி நம்மள கிளீன் பண்ண முடியாது. ஒரு நாள்பட்ட கரையை நீங்க என்ன பண்ணுவீங்க? மெதுவா தேய்ச்சு, சட்டையும் கிளிய கூடாது, அதே சமயம் அதை மெதுவா தேய்ச்சு எடுப்பீங்க. அது மாதிரி நம்ம பல கோடி ஜென்மமா நம்ம மனசுக்குள்ள முக்குணங்கள் என்கின்ற கரை இருக்கின்றது, பாவ கர்மாக்கள் இருக்கின்றது. அதனால நம்மளுக்கு அந்த ஜட நோயில என்னதான் பண்ணினாலும் கரும்பு ஜூஸ் இனிக்கிறது இல்ல, பகவானை பற்றிய செய்திகள் இனிக்கிறது இல்ல. ஆனா சிலருக்கெல்லாம் இப்போ அந்த இனிமை ருச்சி கிடைச்சிருக்கு. எப்படின்னா அவங்க தூய்மைக்கு தகுந்த மாதிரி 10% தூய்மை அடைஞ்சா 10% அதை என்ஜாய் பண்ணலாம், 20% தூய்மை அடைஞ்சா 20% என்ஜாய் பண்ணலாம். கேட்க இனிமை வந்துட்டே இருக்கும். எப்போ? 90% 100% வர்றப்போ. அப்ப பகவானை பற்றிய செய்திகள் தவிர எந்த செய்தியை சொன்னாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும். இதுல எதுக்கு நான் இந்த நேரத்தை வின் பண்றேன், இது நம்மளுக்கு ஆகாதே, அதை விட்டு ஓடி வந்துருவோம். இப்பவே இங்க இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் டிவி பாக்குறது கிடையாது, சினிமா போறது கிடையாது, ஷாப்பிங் போறது கிடையாது. எப்பவும் பகவான் விஷயத்துல தான் ஆழ்ந்திருக்கிறீங்க. பகவத்கீதை பாகவதம் படிக்கல உங்களுக்கு இன்பம் இருக்கின்றது தெரியறது. அப்போ அந்த ஜடநோய் உங்களுக்கு 60% 70% குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி அப்படிங்கிறத நாம உணர்ந்து மேலும் அதுல முன்னேற பார்க்கணும். ஏன்னா தன்னை பற்றி புரியல, தன் உணர்வு அப்படிங்கிறத நாம செக் பண்ணிட்டே இருக்கணும். நாம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம். ஏன்னா தன்னை பற்றி புரியாதவர்களால, ஜட்ஜ் பண்ணாத முடியாதவங்களால மேல வர முடியாது. அப்ப நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நாமளே சுய பரிசோதனை செஞ்சுட்டே இருக்கணும் தினமும். எவ்வளவு தூரம் நம்ம பாகவதம் கேட்கல விருப்பப்படுறோம்? நம்மளுக்கு போர் அடிக்குதா? எப்படா கிளாஸ் முடிப்பாங்கன்னு இருக்கா? அப்போ நான் வந்து இன்னும் அந்த தூய்மை ஆகல, என் மனசுக்குள்ள இன்னும் களங்கம் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு நாமளே ஒரு சுய பரிசோதனை, ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டு நாம இன்னும் ரொம்ப ஆழமா போகணும். இன்னும் இதுல ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன பண்ணலாம்? அப்ப பியூர் சாண்டிங் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் பாகவதம் கேட்கறதுல அப்படின்னு நம்மள நாமளே நிறைய பக்குவப்படுத்தணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குரு எப்படி இருப்பாரு? முன்னாடி பறந்து போவார். அந்த குருவை பின்பற்றி நாம பறந்து நம்ம இறக்கைகளை நாம தான் அடிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா நான் உடனே என்னைய தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. ஒரு புறா பறந்து போகுது, பின்னாடி நிறைய புறாக்கள் கூட்டமா போகுது அப்படின்னா அந்த புறாவை பின்பற்றி மற்ற புறாக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில போகுது. அது மாதிரி நாம பாகவதம் சொல்றாங்க, நம்மளுக்கு குரு நிறைய அட்வைஸ் பண்றாரு, நிறைய பக்தர்கள் சங்கம் கிடைக்குது, நிறைய நாம இதுல நன்மை அடைகிறோம் அப்படின்னா நம்ம முயற்சியும் அதுல தேவை. நாம போய் ஒரு கூட்டத்தோட போற புறாவை விட்டுட்டு நாம எங்கேயாவது போய் சோர்ந்து உக்காந்துட்டோம், இல்ல சோம்பேறித்தனமா அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு உக்காந்தோம்னா நம்ம பின்னடைவு வந்துடும். சோ தொடர்ந்து பறக்க வேண்டியது நம்ம கடமை. குரு வழிதான் காட்டுவாரு, நம்மளை தூக்கிட்டு போக முடியாது அவரால். அப்ப நம்மளோட சொந்த முயற்சி இதுல நிறைய இருக்கு. அப்ப ஒரு ஜீவராசி நித்திய ஜீவன், ஜட சக்தியில் உள்ள தொடர்பின் காரணத்தினால் பிறவி சிக்கல்ல நாமெல்லாம் இங்க இருக்கிறோம். அப்ப ஜடசக்தியிலிருந்து விடுபடும் போதுதான் அந்த ஜீவராசி முக்தி அடைந்து பரமபதம் அடைய முடியும். இப்ப பௌதிக உடலை மாற்றிக்கொள்ளாமல் நிரந்தரமாக வாழ விரும்புபவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் தங்கள் பொன்னான நேரத்தை விரயமாக்க கூடாதுன்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ஏன்னா காலம் பொன் போன்றது. அந்த சூரியன் அஸ்தமம் ஆகுது எவ்ரிடே. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயுள் ஒவ்வொரு நாளும் மறைந்து கொண்டே இருக்கிறது. அஸ்தம் தஸ்யத்தே யட்சணவ் நீத உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு நாம ஒரு ஸ்லோகம் படிப்போம். அப்ப சூரியன் வந்து உதயமாகி மறைவதற்குள்ள நம்மளோட காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணி துளிகளும். அது வந்து போன காலம் திரும்பி வராது. காலம் என்பது பொன் போன்றது. காலத்தை நல்ல முறையா பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லதை தரும். இல்ல காலத்தை வீணடிக்கிறவங்கனால திரும்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது.
அது போல பகவான் கிருஷ்ணர் இல்லாத விஷயங்களை நாம நிறைய கேட்கும் போதும் பேசும் போதும் வெறும் 000 எத்தனை போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப கிருஷ்ணருங்கிற ஒன்று என்கின்ற இலக்கை முன்னாடி போடும்போதுதான் அதுக்கு மதிப்பு இருக்கின்றது. அப்போ எந்த விஷயமுமே கிருஷ்ணர் இல்லைன்னா அதுக்கு மதிப்பில்லாத 0 மாதிரி. எத்தனை 0 போட்டீங்கனாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மையப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு கலை, அதுதான் பக்தி தொண்டு. இந்த பக்தி தொண்டை பக்தர்கள் மூலமா தான் நம்ம கத்துக்க முடியும். தனிப்பட்ட முறையில கத்துக்க முடியாது. நம்மளாம் கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அடுத்தது பதம் 7. ஸ்ருத்ராயுஷாம் நிருணாம் அங்கமர்த்தியானாம் ருதம் இச்சதாம் இஹோ பகுதோ பகவான் மிருத்யு சாமித்ர கர்மணி. ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி? மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆஷா பக்தி தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிலா பிரபாதைக்கு ஜெய். ஓ சூத கோஸ்வாமி, மரணத்திலிருந்து விடுபட்டு நித்திய வாழ்வை பெற விரும்புபவர்களும் மக்களுக்கிடையில் உள்ளனர். மரண தேவரான யமராஜனை அழைப்பதன் மூலமாக அவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்புகின்றனர். பொருளுரை: ஜீவராசி தாழ்ந்த மிருக வாழ்விலிருந்து உயர்ந்த மனித வாழ்வுக்கும் பிறகு படிப்படியாக நுண்ணறிவுள்ள உயர்ந்த நிலைக்கும் உயரும் போது மரணத்திலிருந்து விடுபட ஆவல் கொள்கிறான். நவீன விஞ்ஞானிகள் உடற்கூறு சாஸ்திர முன்னேற்றத்தின் மூலமாக மரணத்தை தடுக்க முயல்கின்றனர். ஆனால் மரண தேவரான யமராஜன் அந்த விஞ்ஞானியின் உயிரை கூட விட்டு வைப்பதில்லை. விஞ்ஞான அறிவு முன்னேற்றத்தால் மரணத்தை தடுக்க முடியும் என்ற தத்துவத்தை முன் வைக்கும் விஞ்ஞானியும் கூட யமராஜன் அழைக்கும் போது மரணத்திற்கு பலியாகி விடுகிறான். மரணத்தை தடுப்பதை பற்றி என்னவென்று சொல்வது? குறுகிய ஆயுளை ஒரு நொடி பொழுதும் கூட ஒருவராலும் அதிகரிக்க செய்ய முடியாது. பகவானின் புனித நாமத்தை கேட்கவும் பாடவும் யமராஜனை அழைப்பதுதான் மரணத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்குரிய ஒரே வழியாகும். யமராஜன் பகவானின் ஒரு மிகச்சிறந்த பக்தர் ஆவார். மேலும் பகவானின் பக்தி தொண்டில் இடைவிடாமல் ஈடுபட்டுள்ள தூய பக்தரால் கீர்த்தனங்களுக்கும் யஞங்களுக்கும் அழைக்கப்படுவதை அவர் பெரிதும் விரும்புகிறார். எனவேதான் சவுனகரையும் பிறரையும் தலைமையாக கொண்ட பெரும் முனிவர்கள் நைமிசாரண்யத்தில் இயற்றப்பட்ட யஞத்திற்கு யமராஜனை அழைத்தனர். மரணமடைய விரும்பாதவர்களுக்கு இது நல்ல பலனை அளித்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உங்க அம்மாவுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பக்தர்களுக்கு எப்பவுமே மரண தூதர் வருவது கிடையாது. விஷ்ணு தூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் மரணத்தை வென்றவர்கள். ஏன்னா அவங்களுக்கு மறுபடி பிறப்பு கிடையாது. பிறப்பு எடுத்தாதானே மரணம். பிறப்பு எடுத்த ஒவ்வொருத்தருக்குமே மரணம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீங்க ஒரு செகண்ட் கழிச்சு வாங்க, நான் பணத்தெல்லாம் பீரோல வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து உயிரெடுத்துருங்க அப்படின்னாலாம் நீங்க எத்தனை பணம் கொடுத்தாலும் சரி, இந்த பௌதிக சட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள் மாதிரி கிடையாது ஆன்மீகத்துல. அப்ப யமராஜன் பகவானுடைய பக்தர். அவர் வந்து நீதிமான். கரெக்டா தண்டனை தருவார் எல்லாருக்கும். அவர் யாராலையும் ஏமாற்ற முடியாது. அப்ப யமராஜன் வந்து தர்மனா பிறக்கிறார். யுதிஷ்டிர மகாராஜர். யமராஜரோட அம்சம்தான் யுதிஷ்டிர மகாராஜர். அதனாலதான் அவர் வந்து கரெக்டா இருப்பாரு. எந்த ஒரு குற்றம் சொல்லாத அளவுக்கு நீதிமானா இருப்பார். யமராஜரோட அம்சமாதான் விதுரரும் வரார். யமராஜரே விதுரராக வருகின்றார் பகவானுக்கு சேவை செய்ய. இப்படி நாம பாக்குறோம். அப்போ பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த மரண பயம் கிடையாது. ஏன்னா பக்தர்கள் தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்திரனா முக்கியதி. அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. ஏன்னா மரணத்தை அவர்கள் வரவேற்கிறார்கள். ஏன்னா இந்த கிழிஞ்ச போன உடைய மாத்திரக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஆன்மீக உடலா இருந்தாலும் சரி, பௌதிக உடலா இருந்தாலும் சரி, நான் எங்க போனாலும் பகவானுக்கு தொண்டு செய்வேன். ஸ்வர்கா அபகர்கர் நரகேசு அபிதுல்யார்த்தன தர்ஷனக நாராயண பராக சர்வே குதஸ்சன பிப்பியதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது சொர்க்கமா இருந்தாலும் சரி, இல்ல நரகமா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நான் பகவானுக்கு தொண்டு செய்யறேன். ஒரு சமயம் ஆனந்தாழ்வார் திருப்பதியில வந்து அந்த கார்டன் எல்லாம் வச்சு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருப்பார். பூக்கள் எல்லாம் பறிச்சு பகவானுக்கு மாலை தொடுக்கிற சேவை. அப்ப அவர் வந்து ஒரு பாம்பு கடிச்சிருது. இப்ப பக்கத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாம் கேக்குறாங்க, உங்களை பாம்பு கடிச்சிருச்சு, நீங்க பாட்டுக்கு பூ பறிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா, நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு.
எதுக்கு கவலைப்படணும்? இங்க இருந்தாலும் பகவானுக்கு பூ தொடுத்து நான் சேவை செய்யறேன், வேற உலகத்துக்கு போனாலும் இதையே தான் செய்ய போறேன். அப்போ உடல் தானே மாறுது, மத்தபடி என்னோட சேவையில எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப அவர்கள் உடலை பற்றி பார்ப்பது கிடையாது. பக்தர்கள் பகவானுக்கு எப்படி சேவை செய்யலாம் அப்படிங்கிற பெரும் சிந்தனையிலேயே என்றும் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு மரண பயங்கிறதே கிடையாது. மரண தேவன் யாரை துன்புறுத்தும் அப்படின்னா பற்று உள்ளவர்களை, ஜடப்பற்று உள்ளவர்கள். இந்த உடல்ங்கிறது ஜடம், அந்த உடல் மேல பற்று உள்ளவர்கள். எனது குடும்பம், அகம் மமேதி, என்னோட குடும்பம், என்னோட சொத்து, அதுல பற்று வச்சிருக்கிறவங்க என்னைக்குமே உடலை விட விரும்ப மாட்டாங்க. மரண நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இத பத்தி நாம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். மரண நேரத்துல உடல்ல இருந்து உயிர் போகாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அடுத்தது இங்க யமராஜனே அந்த யக்ஞத்துக்கு தலைவராக இருக்கின்றார். அடுத்தது பதம் 8. ந கச்சின் மிரியதே தாவாத் யாவத்தாஸ்த இகாந்தக ஏகத்தார்த்தம் ஹி பகவான் ஆஹூத பரமர்ஷிபி அஹோ நிருலோகேபி ஏத ஹரிலீலாமிருதம் வச்சக. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்க மாதாஜி. கடைங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஷ்ல பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அனைவருக்கும் மரணத்தை விளைவிப்பரான யமராஜர் இங்கிருக்கும் வரை ஒருவருக்கும் மரணம் ஏற்படாது. பகவானின் பிரத்யோகமாம் மரணத்திற்கும் அதிபதியுமான யமராஜன் முனிவர்களே அழைத்துள்ளார். அவரது கட்டுப்பாட்டில் உள்ள ஜீவராசிகள் பகவானுடைய திவ்ய லீலைகளை கொண்டு இக்கதையின் வடிவில் உள்ள இந்த அமிர்தத்தை கேட்டு பயன்பெற வேண்டும். பொருளுரை. மரணத்தை சந்திக்க ஒருவர் விரும்புவதில்லை, ஆனால் மரணத்தை தடுக்கும் முறையை யாரும் அறிந்தவர் அல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தில் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளபடி பகவானின் அமிர்தம் போன்ற திருவிளையாடல்களை கேட்பதற்கு ஒருவர் தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் மரணத்தை தடுப்பதற்குரிய உறுதியான வழியாகும். எனவே சௌகரை தலைமையாக கொண்டு ரிஷிகள் சிபாரிசு செய்யப்படுவதை போல மரணத்திலிருந்து விடுதலை அடைய விரும்பும் எந்த ஒரு மனிதரும் இவ்வழியை பின்பற்றியே தீர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ மரணம் வேண்டாம் அப்படின்னு நாம எல்லாருமே நினைக்கிறோம். ஏன்னா மரணம்னாலே அது ஒரு 1000 தேள் கொட்டுற வலிக்கும். ரொம்ப ரொம்ப அந்த மரண நேரம் நம்மளுக்கு மிகவும் கொடுமையானது அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மரணத்தை எதிர்நோக்குவது சாதாரண மக்களுக்கு ரொம்ப கடினமானது. அப்ப அதுக்கு என்ன மரண பயத்தை நீக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தா அமிர்தம் போன்ற பகவானின் திருவிளையாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவை சுவை மிகுந்தவை. அமிர்தம் அப்படின்னாலே என்ன? மரணம் இல்லாத ஒன்றை தருவதுதான் அமிர்தம். அந்த அமிர்தம் எங்க கிடைக்குது? பகவானோட லீலைகள்ல கிடைக்குது. அப்ப அந்த ருச்சி சுவை ஏற்பட வேண்டும் என்றால் அவங்களுக்கு பௌதிக நோய் போக வேண்டும். இன்னொரு பக்கம் ஆன்மீகத்துல அவங்க உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நோய் படிப்படியா நம்மளுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் ஏறிட்டே இருக்கும். ஆன்மீக உணர்வு ஏறிட்டே இருக்கும், பௌதிக உணர்வு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப பகவானுடைய விஷயங்கள் கேட்பது ஒன்றுதான் அந்த பௌதிக நோய்க்கு தீர்வு. அதுதான் மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியது. ஏன்னா மரணம் பயம் எல்லாருக்குமே இருக்கும். பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனா பக்தர்கள் அது பொருள்படுத்துறது கிடையாது. மரணத்தை அவர்கள் வரவேற்கின்ற விதமே வேற. ஒரு சம்பவம் எனக்கு கிளாஸ்ல சொன்னாங்க. ஒரு கிளாஸ்ல நான் கேட்டேன். பக்தர்கள் வீட்டுல அந்த குழந்தை ஒரு பிரெயின் டெவலப் இல்லாத குழந்தை. அந்த குழந்தை விளையாடும் போது அப்படியே தண்ணி தொட்டிக்கிட்ட உள்ள விழுந்து மரணம் அடைஞ்சிருச்சு. அப்ப அது பக்தர்கள் வீடு அப்படிங்கிறதுனால உடனே அந்த குழந்தையோட பாடி எடுத்து கிடத்தி அந்த குழந்தைக்கு ப்ரே பண்ண ஆரம்பிச்சு நல்லா கீர்த்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே ஒரு அபக்தர்கள் குடும்பத்துல பிறந்திருந்ததுன்னா ஓணும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன நல்லதுங்கிறது, அந்த மரண நேரத்துல பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறத மறந்து அவங்க உடலுக்காக அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆத்மாவுக்காக அவங்க ஒண்ணுமே பண்றது கிடையாது. ஏன்னா ஆத்மாதான் பிரிகின்றது, உடல் என்னைக்குமே அழிகின்றது. அது தெரியாம அவங்க அந்த உடலுக்காக அழுதுட்டு இருப்பாங்க. ஆத்மா என்றும் அழிவில்லாதது. 2வது அத்தியாயம் பகவத்கீதையில படிச்சவங்களும் யாருமே அழுக மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது.
நயனம் சிந்தந்தி அஸ்திராணி நயனம் தகதி பாவக அப்படின்னு சொல்லி எதனாலும் மெருக்கப்பட முடியாதது, எதனாலையும் உலர்த்தப்பட முடியாதது, அது நித்தியமானது. நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே நித்தியமான அந்த பகவானால் காப்பாற்றப்படுகின்றது. அவர் நித்தியமானவற்றுள்ளெல்லாம் நித்தியமானவர் பகவான் கிருஷ்ணர். அவரிட்டிருந்து தோன்றியதுதான் இந்த ஆத்மாக்களும். மம்மை வாம்ச ஜீவலோகேன்னு சொல்லி நா ஜாயதோ மிரியதேவ கதாசின் நாயம் பூத்வா பவித்தாவான பூயக அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இப்படி எவ்வளவோ ஸ்லோகங்கள் நாம 2வது அத்தியாயத்துல படிக்கிறோம். அப்ப இந்த நித்தியமான ஆத்மாவானது என்றும் அழிவில்லாது, அதுக்கு மரணமே கிடையாது. அதை சுற்றியுள்ள அந்த போர்வையை தான் தூக்கி வீசுறோம். இந்த உடல் தான் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. அப்ப மரணங்கிறதே கிடையாது. பக்தர்களுக்கு தான் அது தெரியும் அந்த ரகசியம். நான் மரணம் அடையவில்லை, ஏன்னா நான் ஆத்மா, நான் உடல் கிடையாது. இந்த உடல் எடுத்த ஆத்மாவானது ஆனா துன்பப்படுது. எப்படின்னா உடலால துன்பப்படுது, ஆத்மா துன்பப்படுறது இல்ல. ஆனா அது ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த உடல் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்றது. அப்போ உடல் தான் துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும். ஆனா அந்த நிரந்தரமற்ற உடலை உண்மை என நம்பி அதை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா உண்மையில் நம்ம உடல் கிடையாது, ஆத்மா. ஆனா இது சொல்ல சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் அந்த மனசானது முக்குணங்கள்ல மறுபடியும் வந்து மாட்டிக்குது. இதுதான் வினோதமானது. அடுத்தது பதம் 9. மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்ய வயோ மந்தாயுசவை நித்ரயா கிரியதே நக்தம் திவாச்ச வியர்த்த கர்மபிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. அற்ப அறிவும் குறுகிய ஆயுளும் கொண்ட சோம்பேறி மனிதர்கள் இரவை உறக்கத்திலும் பகலை பயனற்ற செயல்களிலும் கழித்து விடுகின்றனர். ஒருமுறை குறைமதியாளர்கள் மனித வாழ்வின் உண்மையான மதிப்பை அறியவில்லை. மனித வாழ்வு ஜட இயற்கையால் அளிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பரிசாகும். பிறவி சக்கரத்திலிருந்து விடுவதற்குரிய மிகச் சிறந்த வாய்ப்பை இந்த மனித உடல் அளிக்கிறது. புத்திசாலிகள் சிக்கலில் இருந்து விடுவதற்கு அரும்பாடுபடுவதன் மூலமாக இவ்வரிய பரிசை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் முக்தியற்றவர்களோ சோம்பேறிகளாக உள்ளனர். இவர்களால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியடைய உதவும் மனித உடலின் மதிப்பை கணக்கிட முடியவில்லை. இவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திலும் புலனின்பத்திற்காகவும் வாழ்க்கை பூராவும் கடுமையாக உழைப்பதிலுமே அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். இயற்கையின் சட்டப்படி தாழ்ந்த மிருகங்களுக்கு கூட புலனின்பம் அனுமதிக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறாக கடந்த மற்றும் நிகழ்கால வாழ்வுகளுக்கேற்ப ஒரு மனிதனுக்கு கூட குறிப்பிட்ட அளவு புலனின்பம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனித வாழ்வின் முடிவான நோக்கம் புலனின்பம் அல்ல என்பதை ஒருவன் உறுதியாக புரிந்து கொள்ள முயல வேண்டும். பகல் நேரத்தில் ஒருவன் புலனின்பத்திற்காக உழைப்பதால் அது பயனற்றதென்று இங்கு கூறப்படுகிறது. மக்கள் எப்படி பெரிய நகரங்களிலும் இயந்திர தொழிற்சாலைகளிலும் பயனில்லாமல் உழைக்கின்றனர் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். மனித சக்தியால் பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் அவை அனைத்தும் புலனின்பத்திற்கு உரியவையாகும். பௌதீக பந்தத்திலிருந்து விடுபவர்களுக்கு உரிமை உரியவை அல்ல. மேலும் பகலில் கடுமையாக உழைத்து களைப்படைந்தவன் இரவை உறக்கத்திலோ சிற்றின்பத்திலோ கழிக்கிறான். இதுதான் பௌதீக நாகரிக வாழ்வை ஏற்றுள்ள குறைந்த அறிவுள்ளவர்களின் திட்டமாகும். எனவேதான் அவர்கள் இங்கு சோம்பேறிகள் என்றும் துரதிருஷ்டசாலிகள் என்றும் குறுகிய ஆயுள் கொண்டவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது 5வது காண்டத்துல ரிஷப தேவர் சொல்றாரு, தன்னுடைய மகன்களுக்கு சொல்றாரு. நாயம் தேகோ தேகபஜாம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சீத்தியத்தி அஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவ அனந்தம் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த உடல் பெற்றவ மைந்தர்களே, நீங்கெல்லாம் இந்த உடலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பருவுடலை பெற்றிருக்கும் அனைத்து உயிர்களும் மனித உடல் பெற்றவன் கேவலமான புலனுகர்ச்சிக்காக இரவும் பகலும் கிடந்து கடினமாக உழைக்க கூடாது. ஏன்னா இந்த புலனுகர்ச்சி நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கூட இருக்குது. அப்ப பக்தி தொண்டின் தெய்வீக நிலையை அடைவதற்கு ஒருவன் தவத்திலும் துறவு நெறியிலும் ஈடுபட வேண்டும்.
இச்செயல்களினால் ஒருவனது உள்ளம் தூய்மை அடைகிறது. மேலும் ஒருவனின் நிலையை அடையும் பொழுது அவன் பௌதீக இன்பத்திற்கு மேலானதும் என்றும் தொடர்ந்திருப்பதுமாகிய நிரந்தரமான ஆனந்த வாழ்வை எய்துகிறான். எல்லாருமே ஆனந்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்க இன்பம் கிடைக்கும் இன்பம் கிடைக்கும்னு. ஆனா அதுக்குரிய நம்மளுக்கு எல்லா வழிகளையும் காட்டுறதுதான் இந்த பாகவதம். பாகவதத்துல இல்லாம நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. இப்போ பாகவதம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ். பகவானே பாகவதமா நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு. உன்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? முடிவான நோக்கம் புலனின்பம் கிடையாது. புலனின்பத்திற்காக உழைத்தால் அது பயனற்றது. ஏன்னா மக்கள் நான் இங்க எல்லா நகரங்கள்ல பார்த்தா இயந்திரம் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க, பயனில்லாம உழைக்கிறாங்க. இப்ப மனித சக்தி அவ்வாறு விரயமாக்கப்படுகின்றது. ஏன்னா மனித உடல் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். அந்த உடல்ல பன்றிகள் மாதிரி அப்போ ஒரு சமயம் பாத்தீங்கன்னா இந்திரன் பன்றியாக மாறும்படி சபிக்கப்படுகிறார் ஒரு முனிவரால. அப்ப இந்திரன் பன்றியா மாறிடுறாரு. பன்றியா மாறி அவருக்கு ஒரு பன்றி ஒய்ஃபு, அந்த பன்றிக்கு ஒரு 10 குட்டி. அப்போ தேவர்கள்லாம் வர்றாங்க, இந்திரன் கிட்ட சொல்றாங்க, தலைவரே நீ உங்களோட சாபம் காலமெல்லாம் முடிஞ்சுது, நீங்க முக்தி பெறும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டீங்க, அதனால இந்த பன்றி உருவத்தை விடுத்து வாங்க அப்படின்னு. அப்ப அந்த பன்றி உருவத்துல இருக்கிற இந்திரன் சொல்றாரு, நான் இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கனே, எனக்கு பாரு ஒரு மனைவி, எப்ப வேணா உடலுறவு கொள்ளலாம், எனக்கு பாரு எத்தனை குழந்தைங்க. ஏன்னா பன்றிக்கு ஆண் பெண் வித்தியாசம், மகன் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அது பெற்ற குழந்தைகளுடைய உடலுறவு வச்சுக்குமா. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு குட்டிகள் வந்துட்டே இருக்கும். பன்றி மலத்தை தான் விரும்பும், அது சாக்கடையில தான் இருக்கும் எப்பவுமே. அப்ப இந்திரன் எனக்கு இதே போதும், வாழ்வு நல்லா இருக்கு, சுகமா இருக்கு அப்படிங்கிறாராம். அப்ப அந்த மாயை எப்படி வீழ்த்துகிறது பாருங்க. அவங்களுடைய உண்மையான ஸ்வரூப நிலை தெரியல யாருக்குமே. இப்ப நாம எல்லாம் வாழ்றோம், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு குழந்தை பிறக்கும், அது என் பேரன் என் பேத்தி, நான் இன்னும் கார் இருக்கு, பங்களா இருக்கு, நான் சுகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு குருட்டு கண்களால பார்க்கின்ற தோற்றம். உண்மையில என் ஸ்வரூபம் அதல்ல, என்னோட உலகமே இது கிடையாது. என்னுடைய உலகம் ஆன்மீக உலகம். அங்கிருந்து தப்பி இங்க விழுந்துட்டேன். இது துக்காலயம், துக்காலயத்துக்குள்ள இருந்திருக்கேன். எப்பயோ ஒரு சுகம் கிடைக்குது, தேனை நக்கிற மாதிரி பல சிக்கலுக்குள்ள நான் அந்த தேனை சொட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். அது கிடைக்கும், அது இனிமையா இருக்கும்னு. ஆனா உண்மையில நான் பாதாளத்துல எப்ப வேணா விழலாம், பாம்பு கொத்தலாம், எனக்கு முக்குணங்களோட ஆதிக்கம் இருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சுத்தி சுத்தி காத்து, 8 திக்குல 10 திக்கும் பிரச்சனைகள் நம்மள பாய தயாரா இருக்கு. ஆனா நான் மயக்கத்துல இருக்கேன், மாயனோட பிடியில் இருக்கேன். அதனால உண்மையான என்னை பற்றி விவரம் எனக்கு தெரியல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் என் பேர் செல்வி, எனக்கு இந்த அட்ரஸ், எனக்கு இந்த வீடு சொந்தம். ஆனா இதெல்லாம் பொய். ஏன்னா அது மாயினோட தோற்றம், எல்லாம் அழியக்கூடியது. நான் உண்மையில ஆத்மா. இந்த ஆத்மாக்கு உண்மையான இடம் எது அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அங்க பகவானுக்கு நித்திய சேவையில ஈடுபட்டுட்டு இருந்த நான் இங்கு தள்ளப்பட்டு விட்டேன். அப்போ இந்த உடல், பௌதிக உடல் எடுத்த நான் உடலால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஏன்னா உடலுக்காக சுகத்தை தேடி 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 இந்த உடல்ல நோய் இந்த உடல்ல பல துன்பங்கள் இந்த உடலுக்காக பல கர்மாக்களை எல்லாம் செஞ்சு இப்படி எத்தனையோ வீழ்ச்சியில் இருக்கேன். ஆனா உண்மையான ஸ்வரூப நிலை என்ன? என்னோட உண்மையான நிலை என்னன்னா, நான் ஜீவேர சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச, பகவானுக்கு சேவை செய்கின்ற ஒரு ஆத்மா. அதை நான் மறந்துட்டேன், பகவானை மறந்துட்டேன், அதனால துன்புறுகின்றேன். பகவானை மறந்ததால துன்புறுகின்றேன். ஏன்னா அவர் இல்லாம இருக்க முடியாது. நான் அவர்கிட்ட இருந்து பிரிந்து விழுந்த ஒரு சின்ன தீ கங்கு, பிரிந்து விழுந்ததுனால நான் அணைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய ஞாபகம் வர்றப்போ, அவரை பற்றி பேசுறப்போ மறுபடியும் அதுக்கு கொஞ்சம் பவர் வருது, மறுபடியும் மயக்க நிலை, மறுபடியும் பவர். அப்போ நான் விட்டு விட்டு
மொபைல் போன்ல சார்ஜ் ஏத்துற மாதிரி குறையுது ஏறுது குறையுது ஏறுது. தொடர்ச்சியா அந்த தீப்பிழம்புக்குள்ளேயே அந்த இரும்பை வைக்கும் போது அது தக தகன்னு எப்பவுமே ஜொலிச்சுட்டே இருக்கும். அதுவே தீயா மாறிடும். இரும்பு வந்து தீயா மாறிடும். ஆனா எப்ப எடுத்து வைக்கிறோம் மறுபடியும் கடினமாகுது. மறுபடியும் உள்ள வைக்கிறப்ப அது இலக்குது. சோ எப்பவுமே நம்ம அந்த தீயிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சத் சங்கம் இதுலயே எப்போ தொடர்ந்து இருக்கணும். சிலருக்கெல்லாம் தோணலாம், வேற வேலை இல்லைங்களா எங்களுக்கு, நாங்க போய் சம்பாதிக்க வேண்டாமா, நாங்க சாப்பாடு செய்ய வேண்டாமா? செய்யணும். எல்லாத்தையும் பகவானுக்காக செய்யணும். அதுதான் கலை. 24 மணி நேரம் பகவானை பற்றி நினைத்து கொண்டே நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். அந்த கலை, அந்த பக்தி தொண்டை வளர்த்து கொள்வதற்குத்தான் நாம இப்ப எல்லாம் முயற்சி பண்ணுகிறோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க எனக்கும் சொல்லி கொடுங்க. ஹரே கிருஷ்ணா.